தமிழ்நாட்டில் இன்று முதல் 6 நாட்களுக்கு மழை. வரும் 26ஆம் தேதி கோவை, நீலகிரி, தேனி மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு. சென்னை மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் கனமழை. இன்று ஒரு சில இடங்களில் இடி மின்னலுடன் மழைக்கு வாய்ப்பு. தமிழ்நாட்டில் வரும் 27ஆம் தேதி வரை அதிகபட்ச வெப்பநிலை இயல்பை விட குறைவாக பதிவாகும். சென்னை வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. மகாராஷ்டிரா மாநிலம் மும்பையில் கொட்டி தீர்த்த கனமழை. சாலைகளில் குளம் போல் மழைநீர் தேங்கியதால் வாகன ஓட்டிகள் அவதி. டெல்லி மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் புழுதி புயல் வீசிய நிலையில் வெளுத்து வாங்கிய மழை. மோசமான வானிலை காரணமாக விமான சேவை பாதிப்பு. சிக்கிம் மாநிலத்தில் தொடர் மழையால் கடுமையான நிலச்சரிவு. போக்குவரத்து பாதிக்கப்பட்டதால் மக்கள் கடும் அவதி. பிரான்ஸ், இங்கிலாந்து, ஸ்பெயின், ஜெர்மனி உள்ளிட்ட ஐரோப்பிய நாடுகளில் வாட்டி வதைக்கும் வெயில். பிரான்சில் சுட்டெரிக்கும் வெப்பத்தால் 40 பேர் உயிரிழப்பு. பிரிக்ஸ் அமைப்பு நாடுகளின் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர்களுடன் பிரதமர் மோடி கலந்துரையாடல். உலகின் பாதுகாப்புக்கு பங்களிப்பதே இந்தியாவின் நோக்கம் என பேச்சு. டெல்லியில் நடைபெற்ற பிரிக்ஸ் நாடுகள் கூட்டத்தில் அஜித் தோவலுக்கு முன் பாரத் என்ற பெயர் பலகை. மத்திய அரசு அமைப்புகள் சான்றிதழ்களில் பாரத் என்ற பெயர் பயன்பாடு அதிகரிப்பு. நாடு முழுவதும் நாளை பத்திரிகையாளர் சந்திப்பை நடத்தும் காங்கிரஸ் நிர்வாகிகள். நாட்டின் கல்வி நடைமுறையில் முழுமையான மாற்றத்தை கொண்டுவர வலியுறுத்தல். ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானம் மீதான விவாதத்திற்கு முதல்வர் விஜய் பதிலுரை. வரலாற்று சிறப்புமிக்க சட்டமன்றத்துக்கு தங்களை தேர்வு செய்த மக்களுக்கு நன்றி என நெகிழ்ச்சி. தங்கள் தயவால்தான் ஆட்சி நடப்பதாக திமுகவினர் பேசுவதாக முதல்வர் விஜய் விமர்சனம். மக்கள் மற்றும் மனசாட்சி சக்திகளின் ஆதரவில் ஆட்சி நடப்பதாக முதல்வர் பதில். இப்ப புதுசா ஒரு வெப்பன் ஒண்ணு கொண்டு வந்திருக்காங்க. அது என்ன தெரியுமா? அவங்க தயவால தான் நம்ம ஆட்சி நடக்குதான். மக்கள் தயவால இந்த ஆட்சி நடந்துகிட்டு இருக்கு. மனசாட்சி உள்ள சக்திகளோட ஆதரவால இந்த ஆட்சி நடந்துகிட்டு இருக்கு. தாங்கள் ஆதரவளிக்காமல் போயிருந்தால் முதல்வர் விஜயின் பதவியேற்பு விழா நடைபெற்றிருக்காது. யார் தயவிலும் ஆட்சி நடக்கவில்லை என முதல்வர் விஜய் பேசியிருந்த நிலையில் சிபிஎம் மாநில செயலர் பே சண்முகம் விமர்சனம். நாங்கள் குறிப்பிட்ட நோக்கத்திற்காகத்தான் வெளியில் இருந்து ஆதரவு என்பதை பகிரங்கமாக வெளிப்படையாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய மாநில குழு தெரிவித்திருக்கிறது. ஒருவேளை அப்படி நாங்கள் ஆதரவு அளிக்காமல் போனால், அன்றிருந்த சூழ்நிலையில் நாங்கள் ஆதரிக்காமல் போயிருந்தால் 10ஆம் தேதி பதவியேற்பு என்பதே நடந்திருக்காது.
பாஜகவை எதிர்த்தாலும் எதற்கெடுத்தாலும் மத்திய அரசுடன் மோதல் போக்கில் ஈடுபடுவதை விரும்பவில்லை. மத்தியில் கூட்டாட்சி, மாநிலத்தில் சுயாட்சி என்ற கொள்கையில் உறுதியாக உள்ளதாகவும் முதல்வர் விஜய் பேச்சு. காவல்துறையை கையில் வைத்திருந்தவர்கள் தொடக்கத்திலேயே போதைப் பொருளை ஏன் தடுக்கவில்லை என முதல்வர் விஜய் கேள்வி. கடந்த ஆட்சியில் 9-10 மாதங்களாக சட்டம் ஒழுங்கு டிஜிபி நியமிக்கப்படாமல் இருந்ததாகவும் குற்றச்சாட்டு. சட்டம் ஒழுங்கு சரியாக இருக்க வைப்போம். போதைப் பொருள் பயன்பாட்டை முற்றிலுமாக ஒழிக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் முதல்வர் விஜய் உறுதி. சட்டம் ஒழுங்கு சரியா இருக்கணும் அப்படின்றதுல எங்களுக்கு மாற்று கருத்தே கிடையாது. கண்டிப்பா லா அண்ட் ஆர்டர் கரெக்டா இருக்கணும், கரெக்டா இருக்க வைப்போம். அதே மாதிரி இந்த போதைப் பொருள் நடமாட்டம் அதை கண்ட்ரோல் பண்றதுக்கும் நம்ம அரசு கடுமையான நடவடிக்கைகள் எடுத்துக்கிட்டு இருக்கிறோம். அதையும் கண்டினியூ பண்ணி எடுப்போம். கடந்த ஆட்சியில் நடந்த நிர்வாக கோளாறு காரணமாக மின்வெட்டு ஏற்படுகிறது. மின்தடையை சீரமைக்க ரோந்து வாகனம் மூலம் கண்காணித்து நடவடிக்கை எடுத்து வருவதாக முதல்வர் விஜய் விளக்கம். மின்வெட்டை பொறுத்தவரை கடந்த காலங்களில் ஏற்பட்ட நிர்வாக குளறுபடிகளும் மின்சார சாதனங்கள் மற்றும் மின் மாற்றிகளில் ஏற்படும் பழுதாலும் இந்த மின்வெட்டிற்கு காரணமாக உள்ளது. மின் விநியோக மீட்பு நடவடிக்கைகளை ஒருங்கிணைப்பதற்காக 10 உயர்மட்ட கண்காணிப்பு குழுக்கள் மற்றும் 125 சிறப்பு மின் தடை நீக்க ரோந்து வாகனங்கள் வழங்கப்பட்டு 24 மணி நேரமும் கண்காணிக்கப்படுகிறது. கட்சி நிதி என்ற பெயரில் டாஸ்மாகில் கொள்ளையடிக்கப்பட்டுள்ளதாக முதல்வர் விஜய் கடும் குற்றச்சாட்டு. கொள்ளையடிப்பதுதான் நிர்வாகத்திறன் என்றால் அது தங்களுக்கு தெரியாதெனவும் சாடல். டாஸ்மாக்ல பார்ட்டி ஃபண்ட் கட்சி நிதி அப்படின்ற பேர்ல அடிச்ச கொள்ளையெல்லாம் ஒண்ணா இப்போ கவர்மெண்டோட கஜானாவுக்குள்ள கொண்டு சேர்த்துக்கிட்டே இருக்கிறோம். டாஸ்மாக் விவகாரத்தில் முதல்வர் விஜய் முன்வைத்த குற்றச்சாட்டுக்கு திமுகவினர் எதிர்ப்பு. பதிலுக்கு தவிகவினரும் எதிர்ப்பு தெரிவித்ததால் சட்டமன்றத்தில் கடும் அமளி. பார்ட்டி ஃபண்ட் கட்சி நிதி அப்படின்ற பேர்ல அடிச்ச கொள்ளையெல்லாம் ஒண்ணா இப்போ கவர்மெண்டோட கஜானாவுக்குள்ள கொண்டு சேர்த்துக்கிட்டே இருக்கிறோம். பதிலுக்கு நேரம் தரேன், அப்ப பேசிட்டோம், அவங்க பேசட்டும், அவங்கள பேச அனுமதி. உட்காருங்க. ஆதாரமின்றி கட்சி நிதி என கூறும் முதல்வர் தைரியம் இருந்தால் எந்த கட்சி நிதி என கூறட்டும். ஆதாரத்துடன் குற்றம் சாட்டினால் எங்களை நிரூபிக்க தயாராக இருக்கிறோம் என்றும் எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி பேச்சு. ஆனா சில கருத்துக்கள் அவர் பேசும்போது அதை நாங்க அனுமதிக்க முடியாது. ஆதாரத்தோடு ஏதாவது பேசணும்னா குற்றச்சாட்டுகள் சொல்லும் போது ஆதாரத்தோடு சொன்னீங்கன்னா அதை நாங்க ப்ரூவ் பண்றதுக்கு தயாராக இருக்கு. 5 நிமிடம் பேசியதற்கே கொளத்தூர் ஆட்டம் கண்டது. திமுக தலைவர் ஸ்டாலின் தோல்வி பற்றி சட்டமன்றத்தில் மறைமுகமாக பேசிய முதல்வர் விஜய். 5 நிமிஷம் பேசினதுக்கே கொளத்தூர் இந்த ஆட்டம் அடிச்சு பேசுனா அப்புறம் என்ன பண்றது? சட்டமன்றத்தில் குட்டி கதை கூறி விமர்சித்த முதல்வர், சிறுவனின் அப்பாவை காணவில்லை என பெரியவர் தேடியதாக கதை கூறிய விஜய். எனக்கு ஒரு குட்டி கதை ஒன்று ஞாபகம் வருது, சொல்லாமா? ஒரு ஊர்ல ஒரு பெரியவர் வெயில் ரொம்ப ஜாஸ்தியா இருக்குன்னு சொல்லிட்டு கண்ணுக்கு மேல கை வச்சுக்கிட்டு இப்படி சுத்தி முத்தி தேடிக்கிட்டு இருந்தாராம். அப்ப கூட இருந்த ஒரு சின்ன பையன் என்ன தேடுறீங்க அப்படின்னு கேட்டானா. அதுக்கு அந்த பெரியவர் சொன்னாரா, அது ஒண்ணு இல்ல தம்பி, உங்க அப்பா இங்கதான் இருப்பாருன்னு சொன்னாங்க, அதான் தேடிக்கிட்டு இருக்கேன், எங்க உங்க அப்பாவையே காணோம். சட்டமன்றத்திலிருந்து திமுக எம்எல்ஏக்கள் வெளிநடப்பு. முதல்வர் விஜயின் விமர்சனங்களுக்கு பதிலளிக்க உரிய அனுமதி வழங்கவில்லை என குற்றச்சாட்டு.
கூட்டணி பேச்சுவார்த்தை முடிந்ததும் திமுக தலைவர் ஸ்டாலின் செய்த சைகையை சட்டமன்றத்தில் செய்து காட்டிய முதல்வர் விஜய். திமுக உறுப்பினர்கள் வெளிநடப்பு செய்த நிலையில் முதல்வர் செய்த சைகைக்கு ஆளும் கட்சி எம்எல்ஏக்கள் ஆரவாரம். சினிமா பாணியில் முதல்வர் விஜயின் உரை உள்ளதாக எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி சாடல். ஆக்ஷன் முதல்வர், டைரக்ஷன் சபாநாயகர், உதவி இயக்குநர்கள், அமைச்சர்கள் எனவும் விமர்சனம். ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு ஒருத்தர் வந்தா எப்படி இருப்பாரோ, டயலாக ஃபுல்லா மகப் பண்ணிட்டு வந்து எப்படி பேசி நடிச்சு போவாரோ, அது மாதிரி இன்னைக்கு முதலமைச்சருடைய இந்த உரை அமைஞ்சிருக்கு. நடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. இங்கேயும் இப்ப செய்கையெல்லாம் கொஞ்சம் நடிச்சு காட்டினாரு. ஆக்ஷன்லாம் இன்னும் ஸ்பீக்கர் வந்து ஆக்ஷன் கட்டு அதெல்லாம் இனிமேல் சொல்லுவாருன்னு நினைக்கிறேன். 1 மோர்லாம் போவாங்கன்னு நினைக்கிறேன். இனிமேல் ஸ்பீக்கர் அனுமதி வாங்கி ஆக்ஷன் பண்ணலாமான்னு கேட்கிறாரு. ஸ்பீக்கர் ஆக்ஷன் அப்படின்றாரு. ரீல்ஸை மனதில் வைத்தே முதல்வர் விஜய்க்கு ஸ்கிரிப்ட் தரப்படுகிறது. ஆடியோ ட்ரெய்லர் லான்ச் போல பேசியுள்ளார் முதல்வர் விஜய் என்றும் எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி சாடல். ஆடியோ லான்ச் ஃபங்க்ஷன், ட்ரெய்லர் லான்ச் ஃபங்க்ஷன்லாம் இதுதான் அவருடைய பாணி. அதுதான் இங்கேயும் அவர் கடைப்பிடிக்கிறாரு. அதான் இது வந்து முழுக்க அவங்க வந்து இந்த சோசியல் மீடியாவில் ட்ரெண்ட் ஆகணும்னு, ரீல்ஸாக போகணும்னு. இன்னைக்கு முதலமைச்சரோட பேச்சை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1/2 மணி நேரம் பேசியிருக்காருன்னா அதில் ஒரு 10 ரீல் தேரும். அது வந்து பிளான் பண்ணி தான் பண்றாங்க. இது ஃபுல்லா ஸ்கிரிப்டடா தான் இருக்கு. அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்களை பீரோ புல்லிங் போல தவைக்கவினர் இழுத்து வருகின்றனர். யார் தயவிலும் ஆட்சி அமைக்கவில்லை என கூறிய முதல்வர் அதிமுகவின் ஒரு தரப்பை சந்தித்தது ஏன் என்றும் உதயநிதி கேள்வி. பீரோ புல்லிங் மாதிரி இன்னைக்கு அதிமுக எம்எல்ஏஸ் வந்து இன்றைக்கு கூட அரசு ஒவ்வொரு சட்டமன்ற உறுப்பினராக வந்து இழுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. நாங்கள் யார் தயவுலையும் இல்லை, எங்க தயவுல தான் ஆட்சி நடக்குதுன்னு சும்மா சொல்லாதீங்க, நாங்கள் எந்த தயவுலையும் கிடையாது அப்படின்றாரு. அப்படி இல்லைன்னா ஏன் வந்து ஆட்சி அமைஞ்சோடனே போய் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஒரு பிரிவு மட்டும் பாட்டாரு. செங்கல்பட்டு கோர்ட்டில் கணவனை தேடும் மனைவி கதையெல்லாம் தமிழ்நாட்டுக்கே தெரியும். முதல்வரின் குட்டி கதைக்கு எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி பதிலடி. கட்சி நிதி பற்றி பேசியவுடன் திமுக உறுப்பினர்கள் வெளிநடப்பு செய்துவிட்டனர். சட்டமன்ற வளாகத்தில் செய்தியாளர் சந்திப்பின் போது அமைச்சர் நிர்மல்குமார் பேச்சு. முதல்வர் உரை துவங்கிய உடனே, அதாவது லைவ் போயிட்டு இருக்கு, எல்லாருக்கும் தெரியும், லைவ்ல இருக்கு. பார்ட்டி ஃபண்டுன்னு சொன்ன உடனே என்ன திமுகவுக்கு என்ன பயம்னு தெரியல, உடனே எழுந்து நின்று அவர்கள் வந்து முதல்வர் பேசப்படாமல் தடுக்க முயற்சி செய்தனர். அதற்கப்புறமும் வந்து அவர்களால் உள்ளே இருக்க முடியாமல், இந்த திருடனுக்கு தேல் கொட்டின மாதிரி இருக்க முடியாமல் அங்க சட்டசபையிலிருந்து வெளிநடப்பு செய்தனர். நிதிநிலை குறித்து வெள்ளை அறிக்கை வெளியிட்ட தவிர்க்க கட்சி நிதி குறித்து வெள்ளை அறிக்கை வெளியிடுமா? முதல்வர் விஜய்க்கு முன்னாள் அமைச்சர் சிவசங்கர் கேள்வி. சினிமா போல சட்டமன்றத்தில் செயல்படுகிறார் முதல்வர் விஜய். சட்டமன்றத்தில் முதல்வர் மரபோடு நடந்து கொள்ள வேண்டும் என்றும் பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் அறிவுறுத்தல். அவர் இன்னும் சினிமாவில் நடிக்கிற மாதிரியே நினைச்சிட்டு சட்டமன்றத்தில் இருந்துட்டு இருக்காரு. அப்படிலாம் சட்டமன்ற மரபுப்படி செய்யக்கூடாதுன்னு தெரியும். இதை மாதிரி முந்தி செஞ்சவங்களுடைய நிலைமையெல்லாம் என்ன ஆச்சுங்கிறது இப்ப உங்களுக்கு தெரியும். இனிமேலாவது முதலமைச்சர் தன்னுடைய தகுதியை அறிந்து சட்டமன்றத்தினுடைய மரபோடு நடந்து கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். முதல்வரின் பதிலுரைக்கு பின் சட்டமன்றம் தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைப்பு. சபாநாயகர் ஜேசிடி பிரபாகர் அறிவிப்பு. திமுக ஆட்சியில் அறிவிக்கப்பட்டு குன்னூர் விநாயகர் கோயிலில் அமைக்கப்பட்டு வந்த பன்னடுக்கு வாகன நிறுத்த கட்டுமானம் நிறுத்தம். சட்டமன்றத்தில் முன்னாள் அமைச்சர் சேகர்பாபு, அமைச்சர் ரமேஷ் இடையே விவாதம் ஏற்பட்டிருந்த நிலையில் அறநிலையத்துறை நடவடிக்கை.
செப்டம்பர் 15ஆம் தேதி தாய்மாமன் தங்க மோதிரம் திட்டத்தை தொடங்கி வைக்கிறார் முதல்வர் விஜய். 755 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்து அரசாணை வெளியிட்டது தமிழ்நாடு அரசு. முதல்வர் விஜயின் பிறந்த நாளான ஜூன் 22ஆம் தேதி முதல் பிறந்த குழந்தைகளுக்கு தங்க மோதிரம் அரசு மருத்துவமனைகளில் பிறக்கும் குழந்தைகளின் தாய்மார்களுக்கு வழங்கப்படும் என தமிழ்நாடு அரசு அறிவிப்பு. ஒரே பிரசவத்தில் ஒன்றுக்கும் மேற்பட்ட குழந்தைகள் பிறந்தால் அனைவருக்குமே தங்க மோதிரம், ஆதார், ரேஷன் அட்டை உள்ளிட்ட ஏதேனும் ஒரு அடையாள சான்று போதுமானது என்றும் அரசாணை. கத்தார் ஆலை வெடி விபத்தில் இறந்த நெல்லையைச் சேர்ந்த 3 குடும்பத்துக்கு தலா 10 லட்சம் ரூபாய் நிவாரணம் அறிவிப்பு. 3 பேரின் உடல்களையும் தமிழ்நாட்டுக்கு கொண்டுவர நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் முதல்வர் விஜய் உறுதி. நீட் தேர்வு சமஸ்கிருத திணிப்புக்கு எதிராக சென்னையில் திமுக மாணவர் அணி ஆர்ப்பாட்டம். விரைவில் தமிழ்நாடு முழுவதும் சிறை நிரப்பும் போராட்டம் நடத்தவும் தயார் என ஆராசா பேச்சு. ஒன்றிய அரசுக்கு எதிராக பேச முதல்வர் விஜய்க்கு தைரியம் உள்ளதா? திமுக ஆளும் கட்சியாக இருக்கும்போது இருந்த அமைதி இப்போது இருக்காது என திமுக துணை பொதுச் செயலர் ஆராசா பேச்சு. ஆர்ப்பாட்டம் மோடி அரசாங்கத்திற்கு எதிர்ப்பான மட்டுமல்ல, அந்த மோடி அரசாங்கத்திற்கு மௌனம் காத்து முட்டு கொடுத்துக் கொண்டிருக்கிறது இந்த சோபா செட் அரசாங்கம். இந்த அரசாங்கத்துக்கு சேர்த்துதான் முதலமைச்சருக்கு தைரியம் இருந்தால், முதலமைச்சருக்கு உள்ளபடியே மொழியின் மீதும் நிலத்தின் மீதும் தமிழ்நாட்டின் மீதும் அக்கறை இருந்தால், இன்னைக்கு ஒரே ஒரு வார்த்தை டெல்லியை பத்தி கேட்கறதுக்கு இந்த முதலமைச்சருக்கு தைரியம் உண்டா? இல்ல. திருச்செந்தூர் கோயில் தரிசன கட்டண உயர்வுக்கு பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் கண்டனம். தமிழக மக்களை கோயில்களை நெருங்க விடாமல் தடுக்க தவிக அரசு திட்டமிடுகிறது என விமர்சனம். மேகதாது விவகாரத்தில் புதிய நடுவர் மன்றம் அமைக்க வேண்டும் என முந்தைய அரசு எந்த அடிப்படையில் கோரிக்கை விடுத்தது? மதிமுக பொதுச் செயலர் வைகோ கேள்வி. மேகதாது அணை விவகாரத்தில் புதிய நடுவர் மன்றம் அமைக்கும் முடிவுக்கு சீமான் எதிர்ப்பு. நடுவர் மன்றம் அமைப்பது நிலையை இன்னும் மோசமாக்கும், பேராபத்து என கண்டனம். மேகதாது அணை திட்டம் தமிழகம், கர்நாடக மாநிலங்களுக்கும் நன்மை பயக்கும் என பாஜக எம்பி தேஜஸ்வி சூர்யா கருத்து. இரு மாநில முதல்வர்களும் ஒன்றிணைந்து ஆக்கப்பூர்வமான பேச்சுவார்த்தைகளில் ஈடுபட வேண்டும் எனவும் வலியுறுத்தல். காவிரியில் 40 TMC நீரை திறந்துவிட ஆணைய கூட்டத்தில் தமிழ்நாடு அரசின் பிரதிநிதிகள் வலியுறுத்தல். கோடையில் கர்நாடகா கூடுதல் நீர் பயன்படுத்தியதாகவும் குற்றச்சாட்டு. மாத இடைவேளைக்கு பிறகு இன்று நடைபெறுகிறது சென்னை மாநகராட்சி கூட்டம். சென்னை மாநகராட்சி பகுதிகளுக்கு உட்பட்ட 22 MLA-க்களும் பங்கேற்க அழைப்பு. வானவில் நிறத்தில் ஒளிரும் சென்னை மாநகராட்சி கட்டடம். தன்பால் ஈர்ப்பாளர்களின் பிரைட் மாதத்தையொட்டி சிறப்பு ஏற்பாடு. பொறியியல் சேர்க்கைக்கான தரவரிசை பட்டியல் ஜூலை 1ஆம் தேதி வெளியீடு. உயர்கல்வித்துறை அமைச்சர் விஸ்வநாதன் தகவல். ஒருங்கிணைந்த குடிமைப் பணிகள் குரூப் 1 தேர்வுக்கு ஜூன் 30ஆம் தேதி முதல் விண்ணப்பிக்கலாம். ஜூலை 29ஆம் தேதி வரை இணைய வழியில் விண்ணப்பிக்கலாம் என TNPSC அறிவிப்பு. தமிழகத்தில் பெரிய அளவிலான புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி திட்டங்களை செயல்படுத்த முடிவு. NLC இந்தியா, இந்தியன் ஆயில் கார்ப்பரேஷன் நிறுவனங்களிடையே புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்து.
தொழில் முதலீடுகளை ஈர்ப்பதில் முந்தைய திமுக அரசு சிறப்பாக செயல்பட்டதாக ஆந்திரா அமைச்சர் பாராட்டு. அரசுக்கு பணம் கொடுக்குமாறு முதலீட்டாளர்கள் எந்த புகாரையும் தெரிவிக்கவில்லை எனவும் நாரா லோகேஷ் பேச்சு. Politics is very unforgiving. So when you look at states that have done exceptionally well, have lost, like DMK has done very well for Tamil Nadu, and I used to compete with them in terms of investment. They lost an election. Yes. So, you know, it depends. Like, it's very easy to say politics in a single brush, like how we look at India as a single brush. தலைமைச் செயலகத்தில் முதல்வரை சந்தித்து பிறந்தநாள் வாழ்த்து கூறினார் அமைச்சர் வன்னியரசு. புதிய தலைமுறை நேர்காணலில் சோஃபா மாடல் ஆட்சிக்கு நான் தந்த விளக்கத்தை ரசித்ததாக முதல்வர் விஜய் கூறியதாக அமைச்சர் பதிவு. சோஃபா மாடல் அரசு அப்படின்னு உதயநிதி விமர்சனம் செய்கிறார். அதையெல்லாம் எப்படி பாக்குறது? தாவேகா ஒரு சோஃபா மாடல் அரசு தான். நீங்க சொல்ற சோஃபா என்ன? எஸ் ஃபார் சோசியல் ஜஸ்டிஸ், ஓ ஃபார் சோசியல் ஜஸ்டிஸ்க்கான ஆர்கனைஸ்டு, எவ் ஃப்ரீடம், ஏ ஃபார் ஆண்டி கரப்ஷன் இல்லை ஆண்டி கேஸ்ட்டு, நீங்கள் எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். முதல்வர் விஜயின் பிறந்த நாளையொட்டி நள்ளிரவு 12 மணிக்கு கேக் வெட்டி கொண்டாடிய புகைப்படத்தை இன்ஸ்டாவில் பகிர்ந்தார் த்ரிஷா. எல்லாவற்றையும் அர்த்தமுள்ளதாக மாற்றுபவருக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள் என பதிவு. சென்னை கடற்கரை தாம்பரம் இடையேயான புறநகர் மின்சார ரயில் சேவையில் மாற்றம். கடற்கரையிலிருந்து தாம்பரம் வரை இன்று இரவு 11 மணிக்கு மேல் இயக்கப்படும் ரயில்கள் ரத்து. தெற்கு ரயில்வேயில் அதிக வரவேற்பை பெற்றுள்ள வந்தே பாரத் ரயில்கள். கடந்த நிதியாண்டில் 77 லட்சத்துக்கும் மேற்பட்டோர் பயணித்த நிலையில் 803 கோடி ரூபாய்க்கு மேல் வருவாய். தருமபுரியில் 7 வயது சிறுவன் பாலியல் வன்கொடுமை செய்து கொலை செய்த வழக்கில் குற்றவாளிக்கு இரட்டை தூக்கு தண்டனை. தருமபுரி மாவட்ட சிறப்பு நீதிமன்றம் தீர்ப்பு. கிருஷ்ணகிரி தென்பெண்ணை ஆற்றில் பெருக்கெடுக்கும் ரசாயன நுரை. ஆலைகளிலிருந்து கலக்கப்படும் ரசாயன கழிவுகளால் சுகாதார சீர்கேடு. டெல்லியில் பத்ம விருதுகளை வழங்கினார் குடியரசுத் தலைவர் முர்மு. நடிகர்கள் மம்முட்டி, மாதவன், கிரிக்கெட் வீரர் ரோஹித் சர்மா, டென்னிஸ் வீரர் விஜய் அமிர்தராஜ் உள்ளிட்டோருக்கு கௌரவம். வர்த்தக ஒப்பந்தம் தொடர்பாக இந்தியா அமெரிக்கா இடையே டெல்லியில் மீண்டும் பேச்சுவார்த்தை. இந்திய விவசாயிகளின் நலனை விட்டுக் கொடுக்க கூடாது என வலியுறுத்தி விவசாய சங்கங்கள் போராட்டம். அயோத்தி கோயில் நன்கொடை முறைகேடு புகார் தொடர்பான விசாரணை அறிக்கையை உத்தரப்பிரதேச அரசிடம் அளித்தது சிறப்பு புலனாய்வு குழு. புகாருக்கு ஆளான நிர்வாகியை பணியில் தொடர்ந்து விட்டு வைத்திருப்பது ஏன் என அரவிந்த் கெஜ்ரிவால் கேள்வி. இந்தியாவும் சீனாவும் தங்கள் பிரதான நலன்களை பரஸ்பரம் மதிக்க வேண்டும். மத்திய அமைச்சர் ஜெய்சங்கரை சந்தித்த பின் டெல்லியில் சீன வெளியுறவுத்துறை அமைச்சர் பேச்சு. உத்தரப்பிரதேச மாநிலம் கான்பூரில் தரைத்தளத்தில் செயல்பட்டு வந்த 31 பயிற்சி நிறுவனங்கள் மூடல். லக்னோவில் வணிக கட்டடத்தில் நிகழ்ந்த தீ விபத்தில் 17 பேர் உயிரிழந்த நிலையில் நகராட்சி நிர்வாகம் நடவடிக்கை. அமெரிக்கா ஈரான் இடையே அமைதி ஒப்பந்தம் ஏற்பட்ட நிலையில் ஹோர்முஸ் நீரிணையை கடந்த 11 இந்திய கப்பல்கள் கச்சா எண்ணெய், எரிவாயு, உரங்கள் உள்ளிட்டவை ஏற்றி வரும் கப்பல்கள் விரைவில் இந்தியா வந்தடையும் என தகவல். ஹோர்முஸ் நீரிணை வழியாக ஒரே நாளில் 19 மில்லியன் பேரல் கச்சா எண்ணெய் கொண்டு செல்லப்பட்டது.
அமைதி ஒப்பந்தத்தின் பலனை உலக நாடுகள் அனுபவிக்க தொடங்கியுள்ளதாகவும் அமெரிக்க அதிபர் டிரம்ப் பெருமிதம். கடலில் மூழ்கிய டைட்டானிக் கப்பலின் பொருட்களை ஏலம் விட அமெரிக்க அரசு எதிர்ப்பு. பொதுமக்களின் பார்வைக்காக மட்டுமே காட்சிப்படுத்த வேண்டும் என நீதிமன்றத்தில் வாதம். உலகிலேயே உரத்த குரலில் ஒலி எழுப்பும் நபர் என்ற கின்னஸ் சாதனையை படைத்தார் ஆஸ்திரேலியாவைச் சேர்ந்த ஜோசப் மெக்ரேல். ஜெட் விமானம் ஆம்புலன்ஸ் சைரனுக்கு நிகராக 122.4 டெசிபெல்லில் கத்தி கின்னஸ் சாதனை படைத்தார். Sports car. Can I please have a shave? Can I have some eggs? God bless Australia and God save the King. Now! உலகக்கோப்பை கால்பந்து லீக் ஆட்டத்தில் உஸ்பெகிஸ்தானை வீழ்த்தியது போர்ச்சுகல். 5-0 என்ற கோல் கணக்கில் போர்ச்சுகல் அபாரம். (2006) முதல் தற்போது வரையிலான 6 உலகக்கோப்பை கால்பந்து தொடர்களிலும் கோல் அடித்த முதல் வீரர். புதிய சாதனை படைத்தார் போர்ச்சுகல் வீரர் ரொனால்டோ. உலகக்கோப்பை கால்பந்து தொடரில் இங்கிலாந்து கானா அணிகளுக்கிடையேயான ஆட்டம் டிரா. இரு அணிகளும் கோல் அடிக்காததால் சமனில் முடிந்த ஆட்டம்.